ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் நடிகைகளோட கவர்ச்சி. ஸோ ஆல்ரெடி இந்த சீரியல் நடிகைகள் கவர்ச்சி அப்படின்ற ஒரு சீரீஸில் நம்ம பார்ட் 1 போட்டிருந்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இது வந்து பார்ட் 2. ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க அதோட லிங்க்கை அந்த வீடியோட லிங்க் எண்ட் ஆஃப் த வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மாற்று என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்ட் 2க்குள்ளே போகலாம். ஸோ சீரியல் நடிகைகளுடைய கவர்ச்சி அப்படின்னும் போது இது வந்து அவங்க வாண்டடாக காட்டக்கூடிய கவர்ச்சியும் இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்க நடிக்கக்கூடிய சீன்ஸில் இருந்து வரக்கூடிய கவர்ச்சி வந்து ஸ்லிப் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி சீன்ஸும் இருக்கும். அது அந்த வகையில் தான் அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற நடிகை வந்து இந்த நாதஸ்வரம் சீரியல் ஃபேம் ஸ்ருத்திகா இல்லையா. ஸோ அவங்களுடைய கவர்ச்சிகரமான கொழு கொழு முன்னழகும் சரி பின்னழகும் சரி குலுங்க குலுங்க ஓடி வரக்கூடிய சீன்ஸாக இப்போ பார்த்தீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிகரெட் அடிக்க ஆசை அப்படின்னு சொல்லி பரிதாபங்களை பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சிறகடிக்க ஆசை சீரியல் ஃபேம் அந்த லீட் ரோல் பண்ணக்கூடிய நடிகை. ஸோ இவங்களுடைய பேர் கரெக்டாக தெரியல, ஆனால் சீரியல் இது தான். ஸோ லீட் ரோல் பண்ணக்கூடிய அவங்களுடைய கவர்ச்சி வந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுடைய சீன்ஸை வந்து அடுத்தடுத்து தேடி போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போது சைடு வியூவில் தெரியக்கூடிய அந்த அழகை மட்டும் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் இவங்களுடைய இன்னும் சில பல கவர்ச்சி வீடியோஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி கண்டிப்பாக கிடைச்சதுன்னா பார்ட் 3ல் வந்து போட்டுடலாம். ஸோ இந்த நடிகை வந்து ரொம்ப டஸ்கியாக இருக்கிறதால எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு நடிகையாக இருப்பாங்க. ஸோ இவங்க கொஞ்சமாக காட்டக்கூடிய, அதாவது இந்த சேரீலேயே வந்து கொஞ்சமாக காட்டக்கூடிய அந்த இடையழகே நிறைய பேருக்கு வந்து ஒரு பயங்கர மஜாவாக இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் ஃபேம் இந்த நடிகையோடைய கவர்ச்சியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த லிஸ்ட்டில் பாக்யலட்சுமி சீரியல் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து மருமகளாக வரக்கூடிய திவ்யா கணேஷ். ஸோ இவங்களுடைய கவர்ச்சியும் வந்து சமீப காலமாக பயங்கர தூக்கலாக இருக்குது. திவ்யா கணேஷ் பற்றின தனி வீடியோவே நம்ம போடலாம். ஸோ அந்த வகையில் இந்த கிளிப்பில் நீங்கள் பார்க்க போகிறது அவங்களுடைய முன்னழகை வந்து ரொம்ப பிதுங்கின முறையில் அந்த வியூவர்ஸ்க்காக வந்து இறங்கி காட்டியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இவங்களை பற்றின தனி வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸ்டே டியூன். அண்ட் இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இவங்களுடைய, அதாவது இப்போ வரைக்கும் பார்த்தது நடிகைகள் அவங்க நடிக்கக்கூடிய சீரியல்ல இருந்து இல்லைனா ஷோஸ் போகும்போது அதுலேருந்து சில ஸ்லிப்பான சீன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தனியாகவே ஒரு சீரியல் நடிகை கவர்ச்சியான ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த நடிகையோடைய பேர் நமக்கு தெரியல, ஆனால் வந்து இவங்க காட்டக்கூடிய அந்த கவர்ச்சி முன்னழகு பெரிதளவுக்கு அட்ராக்டிவாக இல்லைனாலுமே அவங்களால என்ன முடியுமோ அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு காட்டிகிட்ருக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம ஒரு ஆண்டி நடிகையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆண்டி நடிகை அம்மா நடிகைன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் சீரியலில், தமிழ் சீரியலில் அந்த சன் டிவியில் வந்து இவங்க நடிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அதில் தான் வந்து இவங்க பண்ணக்கூடிய அந்த ரீல்ஸ், இது வந்து சீரியலில் கிடையாது, இவங்கள வாண்டடாக தன்னுடைய இடையழகை காட்டக்கூடிய அந்த சீன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த சன் டிவியிலே வரக்கூடிய இன்னொரு சீன். சன் டிவியில் தான் வந்து ரொம்ப பளபளன்னு பயங்கர மேக்கப் போட்டுட்டு ப்ரௌனி ஹேராக வந்து நிற்பாங்க. ஸோ விஜய் டிவியில் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். பட் சன் டிவியில் வந்து ஆண்டியே வந்து பளபளன்னு காட்டுவாங்க. அந்த வகையில் தான் இந்த நடிகை ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கருப்பு புடவையில் தன்னுடைய தாலி தெரிகிற மாதிரி, ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த தாலி. ஸோ அந்த தாலியை டிரான்ஸ்பரண்ட் புடவையில் காட்டினா அவள் தான் ஆளே மயங்கிடுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த நடிகையை வந்து பிளான் பண்ணி எல்லோரும் யங்ஸ்டர் பார்க்கணும்னு பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறது இந்த சீரியல் நடிகை அந்த இவங்கள நடிக்கக்கூடிய சீன்லேருந்தெல்லாம் இது லீக் ஆகலை, இவங்க லீக் பண்ணது இவங்களே தான். ஸோ இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கவர்ச்சியான ஒரு ஷூட்டை வந்து எடுத்து தன்னுடைய இடையழகும் தன்னுடைய முன்னழகும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் தெறிக்க விட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் தெறிக்க விட்டீங்களா இல்லையா? அப்படி தெறிக்க விடும்போது எந்த நடிகையை பார்த்து எந்த நிமிஷத்தில் செகண்டில் வந்து போச்சு, 3.5 3.6 இல்லைனா வந்து 4 இந்த மாதிரி எந்த செகண்டில் வந்து தெரிக்க விட்டீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் போடக்கூடிய லைக்ஸும் நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் இன்னும் பெட்டராக இன்னும் ஓப்பனாக பேசக்கூடிய வகையில் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இந்த நடிகையை பற்றின கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எந்த வீடியோவில் எந்த செகண்டில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிளிப் இன்னும் ஒரு 5-6 செகண்ட் ஓடும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்த சீரியல் நடிகையும் வந்து சன் டிவியில் தான் எடுத்திருக்கோம். நிமிஷா அப்படின்னு நினைக்கிறேன், இவங்களுடைய பேர் நிமிஷிகா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுடைய அந்த கவர்ச்சி சீனும் வந்து சிக்கியிருக்கு. இவங்க வாண்டடாக காட்டினாங்களா அப்படின்றது தெரியல, ஆனால் சீரியலில் நடிக்கும்போது ஸ்லிப்பான சீனை வந்து நம்ம கப்புன்னு கேப்சர் பண்ணியிருக்கோம்.
வலது பக்க முன்னழகும் சரி, இடது பக்க முன்னழகும் சரி, கணக்கச்சிதமா தெரியக்கூடிய வகையில அவங்களுடைய அந்த சாரியோடைய அமைப்பே வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னும் வந்து அடுத்தடுத்த தன்னுடைய இடை அழகும், தன்னுடைய அந்த குழி அழகும் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்க்க போறது நம்ம விஜய் டிவி சீரியல் நடிகை, இல்ல Instagram ஃபேம் நடிகைன்னு நெனைக்கிறேன். ஒரு சில சீரியல்ல சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணக்கூடிய நடிகை. இவங்க பேர் தெரியல. இவங்க வாண்டடா அடுத்தடுத்த சீரியல்ல லீட் ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டு, அந்த வகையில தன்னுடைய இடை அழகும், தன்னோட கொழுத்த இடை அழகும் சரி, அது மட்டும் இல்லாம அந்த குழி அழகும் வந்து காட்டியிருக்கிறாங்க. ரீல்ஸ் பண்றேன்ற பேர்ல வாண்டடா அந்த தன்னுடைய புடவைய விலக்கி, இந்த ஆட்டத்த ஆட்டி காட்டியிருக்கிறாங்க. ஸோ இதனால இவங்களுக்கு அடுத்த சீரியல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரோல், பெட்டரான சம்பளம் கிடைக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்க போறதும் ஒரு சன் டிவி சீரியல் நடிகை தான். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கருப்பு ட்ரெஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாரியே வந்து இந்த நடிகையுமே வந்து இளைஞர்கள, யங்ஸ்டர்ஸ அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு டிரான்ஸ்பரண்டான புடவைய போட்டுட்டு தன்னுடைய குழி, இந்த குழி வந்து பெரிய குழியா இருக்கு. இந்த குழியில விழுந்தா எந்திரிக்கவே முடியாத மாரி இருக்கு. ஸோ இதனால இந்த குழிய பார்த்து யங்ஸ்டர்ஸ் அடிக்கணும் அப்படின்றதுக்காகவே டிரான்ஸ்பரண்டான புடவைய போட்டு, அந்த குழிக்கு பக்கத்திலேயே அந்த தாலிய தொங்க விட்டு, அந்த தாலி தெரியிற மாரி புடவை கட்டினாங்க பார்த்தீங்களா? அங்க நிக்கிறனே நீ அப்படின்ற மாரி தான் இருக்கு இவங்க பண்ற விஷயம். ஸோ சீரியல் நடிகைகள் புடவைய சுத்திட்டே வந்து எதுவுமே காட்டாம இருக்கக்கூடிய காலம் போய், அந்த புடவையிலே எப்படி கவர்ச்சி காட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி காட்டக்கூடிய சீரியல் நடிகைகள் இந்த காலத்தில வந்து வந்துட்டாங்க. ஸோ அது வந்து வரவேற்கத்தக்கது தான். ஸோ அவங்க காட்டக்கூடிய கவர்ச்சி தான் நமக்கு ஒரு கிளுகிளுப்ப குடுக்கும். சீரியல பார்க்க தோணும். ஸோ அந்த வகையில இவங்க காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இவங்க வந்து YouTubeல ஷார்ட்ஸ் இல்ல வீடியோஸ் போட்டிருப்பாங்க. மளிகை கடை அப்படின்ற மாரி வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து டெவலப் ஆகி கவர்ச்சி காட்டி காட்டி இப்போ வந்து ஒரு சீரியல்ல விஜய் டிவி சீரியல்ல ஒரு ரோல் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ரோல கச்சிதமா அப்படியே புடிச்சுக்கிட்டு, தன்னுடைய இடை அழகும், தன்னுடைய முன் அழகும் வந்து காட்டி, வாய்ப்புகள தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில ஒரு ஷோல கூப்பிட்டாங்க. ஷோல கூப்பிட்டாலுமே பரவால்ல, நான் வந்து காட்டுறத காட்டிட்டு போறேன் அப்படின்ற மாரி தன்னுடைய குழிய காட்டி, அந்த ஷோக்கு வந்தவங்களே வந்து அந்த ஸ்டேஜ்லயே தெறிக்க விட்டுருப்பாங்க போல. ஸோ அந்த வகையில காட்டி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய முன்னழகு வடிவத்தையும் வந்து அப்படியே காட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நடிகை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா யூடியூப்பில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்தவங்க. அந்த சாந்தி ஸ்டோர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர்ஸில் ஒரு ஸோ அடுத்து பார்க்க போகிறதும் வந்து சீரியல் நடிகை தான். அதுவும் சன் டிவி சீரியல் நடிகை தான். ஸோ இவங்களுடைய கவர்ச்சி பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சக்கயிறு தாலியிலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு எந்த மாதிரி கவர்ச்சி காட்ட போகிறாங்கன்னு. ஸோ தன்னுடைய முன்னழகுல வச்சு அழுத்தக்கூடிய சீன் இப்போ பார்க்குறீங்க. அப்புறம் ஃபைட் சீன் தான் சொன்னாங்க. நீங்கள் ஏன் மேடம் கவர்ச்சி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவங்க வந்து கவர்ச்சியோடு சேர்ந்து ஃபைட் வந்தால் தாங்க டிஆர்பி ஏறும், எனக்கு சம்பளமும் ஏறும் அப்படின்ற வகையில் தன்னுடைய இடை அழகை வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஃபேம் அர்ச்சனா ரவிச்சந்திரன். ஸோ இவங்க வந்து நிறைய கவர்ச்சி வந்து இப்போ காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பிக் பாஸ்ல வந்து கொஞ்சம் ஃபேமஸ் கிடைச்ச உடனே தன்னுடைய இடை அழகும், இடை தொப்புள் அழகையும் வந்து காட்டி காட்டி அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் அதன் மூலமாக எப்படி வருவாய் ஈட்டுது அப்படின்ற ஒரு முடிவில் வந்து இறங்கியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அந்த வகையில் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடக்கூடிய ஷோவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஷோவாக இருக்கட்டும், கெஸ்ட்டாக வரக்கூடிய ஷோவாக இருக்கட்டும், எல்லா ஷோலையுமே தன்னுடைய இடை அழகையும் அந்த குழி அழகையும் வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு அர்ச்சனாவுடைய குழி அழகை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வகையில் பிக் பாஸ்லேருந்து ஃபேம் கிடைச்சதுலேருந்து இப்போ அவங்க காட்டியிருக்கக்கூடிய குழி அழகு தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இவங்கள சுற்றி தான் மீடியா ஓடுது. இவங்க காட்டக்கூடிய கவர்ச்சியில் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம கேப்சர் பண்ண சீன்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அர்ச்சனா ரவிச்சந்திரனோடது. ஸோ அடுத்த இன்னும் ஒரு 10 15 செகண்டுக்கு இந்த கிளிப்பு ஓடும், பார்த்து தெறிக்க விடுங்க. நான் பேசுகிறத நிறுத்திக்கிறேன். ஸோ இதே மாதிரி நடிகைகளுடைய அதாவது சீரியல் நடிகைகளுடைய கவர்ச்சி வந்து தனியாக வந்து ஒரு பார்ட் 3ல போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த பார்ட் 3ல போட்டிருப்போம். ஸோ எந்த நடிகைகள் இதில் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நடிகைகளோட பேரும் போடுங்க. நான் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுடைய கவர்ச்சியான சீன்ஸை வந்து போட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பார்ட் 3 வேணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி டிஎம் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. ஃபினான்ஷியலாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பட்டன் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம்.